بسم الله الرحمن الرحيم إن الحمد لله الصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயம் இன்றைய வகுப்பில் 23வது வசனம் முதல் பார்க்க இருக்கின்றோம். இந்த வசனங்கள் எல்லாமே அஹ்ஸாப் யுத்தம் தொடர்பானவைகளாக இருக்கின்றது. இதற்கு முந்தைய தொடர்களில் நயவஞ்சகர்கள் பற்றிய செய்திகளை பார்த்தோம். அஹ்ஸாப் யுத்தத்தில் முனாஃபிகூன்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள். 23வது வசனத்திலிருந்து அல்லாஹு தஆலா அஹ்ஸாப் யுத்தத்தில் முஃமின்களுடைய நிலை எப்படி இருந்தது, அவர்களுடைய நிலையை புகழ்ந்து அல்லாஹு தஆலா கூறுகிறார். இதில் நமக்கும் ஏராளமான பாடங்கள், படிப்பினைகள் இருக்கின்றது. எப்படி இதற்கு முந்தைய தொடர்களில் நயவஞ்சகர்கள்ட்ட இருக்கக்கூடிய பண்புகளை தெரிந்து கொண்டோமோ, அவ்வாறான பண்புகளிலிருந்து நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களை படிப்பினைகளாக பெற்றுக்கொண்டோமோ, இன்றைய வகுப்பில் வரக்கூடிய மூமின்களுடைய பண்புகளை பார்த்து மூமின்களைப் போல நாமும் உறுதித்தன்மையுடன் இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள இருக்கு. இன்ஷா அல்லாஹ் உறுதித்தன்மையோட இருக்க முயற்சி பண்ணலாமா? ஆண்கள்ல இப்படி இருப்பாங்க என்பதையெல்லாம் இன்றைய வகுப்புல நம்ம பார்க்கலாம். ஆண் இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் கூறுகிறார்கள், அல்லாஹு தஆலா முனாஃபிகூன்கள், நயவஞ்சகர்கள் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் செய்த ஒப்பந்தத்தை முறித்து விட்டார்கள். நாங்கள் யுத்த களத்தில் புறமுதுகிட்டு செல்ல மாட்டோம் என்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் என்ன செய்திருந்தார்கள்? உடன்படிக்கை செய்திருந்தார்கள். அந்த உடன்படிக்கை அவர்கள் முறித்து விட்டார்கள் என்ற செய்தியை கூறிய பிறகு மூமின்களை பற்றி அல்லாஹு தஆலா பின்வரக்கூடிய வசனங்களில் வர்ணித்து கூறுகிறார். மூமின்கள் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியில் நிலையாக இருந்தார்கள். அவர்கள் கொடுத்த வாக்குறுதி ஒப்பந்தத்தில் நிலையாக இருந்தார்கள். அல்லாஹ் கூறுகிறான், மினல் முஃமினீன். மினல் முஃமினீன், முஃமினுக்கு பன்மை முஃமினூன். இலக்கண அடிப்படையில் மின் வந்திருக்கனான மினல் முஃமினீன், முஃமின்களில் இருக்கிறார்கள். ரஜுலுக்கு பன்மை ரிஜாலுன். ரஜுலுன்னா என்ன அர்த்தம்? ஆண். ரிஜாலுன் என்ன அர்த்தம்? ஆண். ரிஜாலுன், ஆண்கள் இருக்கிறார்கள். மூமின்கள் யார் இருக்கிறா? ஆண்கள் இருக்கிறார்கள். அந்த ஆண்கள் எப்படியான தன்மை கொண்டவர்கள்? ஸதகு, உண்மைப்படுத்தினார்கள். மா ஆஹதுல்லாஹ அலைஹி, எதன் மீது அல்லாஹுவிடம் அவர்கள் ஒப்பந்தம் செய்தார்களோ அதை ஸதகு, என்ன செய்தார்கள்? உண்மைப்படுத்தினார்கள். ஸதக, ஸதகா, ஸதகு. மீசான், செவ்வாய்க்கிழமை நடக்கக்கூடிய மீசானுடைய பாடத்தின் அடிப்படையில சர்ஃப் செஞ்சு பாருங்க. ஸதக, ஸதகா, ஸதகு, அவர்கள் உண்மைப்படுத்தினார்கள். மேலும் மின்ஹும், அவர்களில் உண்டு, மன் கதா, நிறைவேற்றியவர். மண்டா யார்? மன் கதா, நிறைவேற்றியவர். ரெண்டை சேர்த்து மன் கதா, நிறைவேற்றியவர். கதானா நிறைவேற்றினான். மன் கதா என்று ரெண்டை சேர்த்து வாசிக்கும் போது நிறைவேற்றியவர் அவர்களில் உண்டு. எதை நிறைவேற்றினார்? நஹ்பஹு, தன்னுடைய நேர்ச்சையை. தன்னுடைய நேர்ச்சையை. நஹ்புக்கு நேர்ச்சை, மரணம், நான் மரணிப்பேன், நான் ஷஹீதாகுவேன் என்ற எண்ணம் கொண்ட அந்த நேர்ச்சையை கதா, நிறைவேற்றியவர். மன் கதா, நிறைவேற்றியவரும் அவர்களில் உண்டு. சரிங்களா? மேலும் மின்ஹும், அவர்களில் உண்டு. மின்ஹுக்கு என்ன அர்த்தம்? அவர்களில் உண்டு. ஹும் என்றால் அவர்கள். அது மின் வந்திருக்கனால மின்ஹும். சரிங்களா? மை யன்தஸிரு,
எதிர்பார்த்து இருப்பவரும் அவர்களில் உண்டு. எதிர்பார்த்து இருப்பவர். வமா பத்தலு, அவர்கள் மாற்றவில்லை, அவர்கள் மாற்றவில்லை, மாற்றிவிடவில்லை. தப்தீலா, மாற்றுவதாக மாற்றிவிடவில்லை. அதாவது அவர்கள் செய்த ஒப்பந்தத்தை, மூமின்கள் செய்த ஒப்பந்தத்தை அவர்கள் என்ன செய்யவில்லை? மா பத்தலு, மாற்றி விடவில்லை. மா பத்தலு. இப்ப மா இங்க என்னமா இது? மா அந்நாஃபியா, எதிர்வினை, வினை நடந்தேறவில்லை என்பதை அறிவிக்கக்கூடிய வார்த்தையா. மா பத்தலு, அவர்கள் மாற்றிவிடவில்லை. தப்தீலா, அது உறுதிப்படுத்தக்கூடிய வார்த்தை. மாற்றி விடுவதாக மாற்றி விடவில்லை என்றால் உறுதியாக அவர்கள் என்ன செய்யவில்லை? மாற்றிவிடவில்லை. முஃபஸ்ஸிருன்கள் இந்த வசனத்துக்கு பின் வரக்கூடிய விளக்கங்களை சொல்றாங்க. மூமின்களில் ஆண்கள் இருக்கிறார்கள். அந்த ஆண்கள் அவ்ஃபூ பிஉஹூதிஹிம் மஅல்லாஹி தஆலா, அல்லாஹுடன் அவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தங்களை அவ்ஃபூ, பரிபூர்ணமாக நிறைவேற்றினார்கள். எப்படியெல்லாம் நிறைவேற்றினார்கள்? உண்மையிலேயே அல்லாஹ்விடத்தில் நாம் செய்த ஒப்பந்தங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த பண்புகள் நம்மகிட்ட வரணும். அது என்ன? வஸபரு அலல் பஅஸாஇ வத்தர்ராஇ வஹீனல் பஅஸ், சிரமமான சமயத்தில், யுத்த சமயத்தில், நெருக்கடியின் மீதும் கஷ்டத்தின் மீதும் அவர்கள் பொறுமையோடு இருந்தார்கள். இதான் மிக முக்கியமானது. கஷ்டமான காலங்களில் பதட்டம் அடையக்கூடியவங்கள் யாராக இருந்தார்கள்? முனாஃபிகுன்கள் இருந்தார்கள். ஆனால் மூமின்கள் எப்படி இருந்தார்கள்? ஸபரு, சொல்லுங்க, ஸபரு, பொறுமையை மேற்கொண்டார்கள். கஷ்டம், துன்பம், நெருக்கடி வரும்போது பொறுமை கொள்ளக்கூடிய தன்மை என்பது யாருடைய தன்மை? மூமின்களுடைய தன்மை. ஃபமின்ஹும் மன் வஃபா பிநذரிஹி, மூமின்களில் தன்னுடைய நேர்ச்சையை நிறைவேற்றியவரும் இருக்கிறார், உண்டு. எப்படி? அல்லாஹுடைய பாதையில் அவர் உயிர் தியாகம் செய்தார், அல்லது அவங்க கொடுத்த அந்த உண்மை தன்மையிலேயே, உடன்படிக்கையினுடைய உண்மை தன்மையிலேயே அப்படி இருந்து மரணித்தவர்கள், அதை நிறைவேற்றிய நிலையில் மரணித்தவர்கள் அவர்களில் இருக்கிறார்கள். மேலும் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடியவர்கள், இரண்டு நல்ல விஷயங்களில் ஒன்றை எதிர்பார்க்கக்கூடியவர்கள். ஒன்று என்ன? அந்த யுத்தத்தில் கிடைக்கக்கூடிய உதவி, வெற்றி. மற்றொன்று என்ன? அந்த யுத்தத்தில் ஏற்படக்கூடிய ஷஹாதா, உயிர் தியாகம். இந்த ரெண்டையும் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். மேலும் வமா கய்யரு அஹ்தல்லாஹ், மாலிகதா, அல்லாஹுடைய உடன்படிக்கை அவர்கள் என்ன செய்யவில்லை? மாற்றவில்லை. வலா நகதூஹு வலா பத்தலூஹு, முறிக்கவில்லை, அதை மாற்றிவிடவும் இல்லை. யாரை போல? கமா கய்யரல் முனாஃபிகூன், நயவஞ்சகர்கள் மாற்றியதை போல மூமின்கள் என்ன செய்யவில்லை? அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கொடுத்த ஒப்பந்தத்தை மாற்றிவிடவில்லை. இந்த வசனம் தொடர்பான இன்னொரு செய்தி இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்யறாங்க. எத்தனாவது இலக்க செய்தி? 2807வது செய்தி. இந்த வசனம் தொடர்பான இந்த வசனத்தை வசனங்களை ஒரு முஸ்ஹஃபில் தொகுக்கக்கூடிய பணிகளில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில சஹாபாக்களை நியமித்தார்கள். அந்த சஹாபாக்களுக்கு முக்கியமான பொறுப்பாளியாக யாரை நியமித்தார்கள்? ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. ஹாரிஜா இப்ன் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனாரான ஹாரிஜா ரஹிமஹுல்லாஹ் அவங்க அறிவிக்கிறாங்க, அன்ன ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அவங்க தந்தை சொன்னதை மகன் அறிவிக்கிறாங்க. அப்ப என்ன விளங்குது? ஒரு தந்தை மகனுக்கு போதகராகவும் இருக்க வேண்டும். கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை இந்த மாலிகத்தா மகன்கிட்ட போன் பேசும்போது சொல்லணும். என்ன சுலைமான் உஸ்தாத் எல்லாருமே தங்களுடைய மகன்மார்கள்ட்ட, உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட போன் பேசும்போது இந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதை இந்த செய்தி நமக்கு கற்றுத்தருகிறது. ஸைத் இப்னு சாபித் அவங்க யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக குத்தாபுல் வஹி,
வஹியை எழுதுவதற்காக நியமிக்கப்பட்ட நபித்தோழர். நபி அவர்கள் காலகட்டத்தில் வஹியை எழுதக்கூடிய நபித்தோழராக இருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலகட்டத்தில் வஹி வேதத்தை குர்ஆனை ஒன்று சேர்ப்பதற்காக பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட நபித்தோழராகவும் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நஸக்து ஸுஹுஃப மினல் மஸாஹிஃப், பல ஏடுகளிலிருந்து இந்த குர்ஆனை நான் என்ன செய்தேன், பதிவு செய்தேன். ففقدت آية من سورة الأحزاب كنت أسمع رسول الله صلى الله عليه وسلم يقرأ بها. நபி அவர்கள் ஓதிக்கொண்டிருந்த சூரத்துல் அஹ்ஸாபில் உள்ள ஒரு வசனத்தை நான் காணவில்லை. அது எனக்கு தெரியும், நான் கேட்டிருக்கிறேன். ஆனா அந்த வசனத்தை கேட்ட இன்னொரு தோழரை நான் காணல. எப்படின்னு சொன்னா, அவங்கள்ட்ட ஒரு நிபந்தனை இருந்தது. ஒரு வசனம் இருந்தா அந்த வசனத்துக்கு சாட்சியாக 2 நபி தோழர்கள் இருக்கணும். அப்பதான் அதை என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. அவங்களுக்கு நேரம் கேட்டதும் அதே போல சாட்சியாக ஆள் இருக்கணும். அதுதான் அவங்க சொல்றாங்க. அப்ப நான் கேட்ட ஒரு வசனம், சூரத்துல் அஹ்ஸாபில் வரக்கூடிய இந்த வசனத்தை நான் கேட்டு இருக்கிறேன். ஆனா இதுக்கு சாட்சியாக 2 நபர் வேணும். ஆனா நான் நபர்களை நான் என்ன செய்யல, நான் வந்து ஃபகத்து ஆயத்த மின் சூரத்துல் அஹ்ஸாப், சூரத்துல் அஹ்ஸாபில் இருக்கக்கூடிய இந்த ஒரு வசனத்தை நான் வந்து அதற்கான ஆட்களை பெறவில்லை, நான் காணவில்லை. ஃபலம் அஜித்ஹா இல்லா மஅ ஹுஸைமத் இப்னு தாபித் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. ஹுஸைமா இப்னு தாபித், தாபித்துடைய மகனாரான ஹுஸைமா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடனே தவிர, அவங்கள்ட்ட மட்டும்தான் அந்த ஆயா இருக்குது. அவங்க மட்டும் தான் கேட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த ஹுஸைமா இப்னு தாபித் ரலியல்லாஹு அன்ஹு அல் அன்சாரி, அன்சாரி என்ன அர்த்தம், மதீனாவாசி. அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஹாதா சாட்சியை 2 நபர்களுடைய சாட்சியாக ஆக்கினார். ஹுஸைமா இப்னு தாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு சாட்சி சொன்னாங்கன்னா அவங்களுடைய சாட்சியானது 2 நபர்களுடைய சாட்சிக்கு சமமானது. அந்த நிலையை அந்தஸ்தை யார் கொடுத்தது சுல்தானத்தா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருந்தாங்க. யாருக்கு கொடுத்திருந்தாங்க? ஹுஸைமா இப்னு தாபித் ரலியல்லாஹு அன்ஹு. தெரியல எனக்கு திடீர்னு கேள்வி கேட்டா எனக்கு தெரியாதுதா, மன்னித்துக் கொள்ளுங்க. நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாது. அப்ப ஹுஸைமா இப்னு தாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட இந்த ஆயா இருந்தது. என்ன ஆயா? மினல் முஃமினீன ரிஜாலு ஸதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹி. எனவே அவர்களுடைய அந்த ஒரு சாட்சியை வைத்து ஸைத் இப்னு தாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்தை என்ன செய்தார்கள், சூரத்துல் அஹ்ஸாபிலே பதிவு செய்தார்கள். சரிங்களா? இப்போ ஒரு கேள்வி கேட்கலாமா? ராஜான சொல்லுங்க. குத்தாபுல் வஹீல் இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர் பேரை சொல்லுங்க. ஸைத் இப்னு தாபித் ரலியல்லாஹு அன்ஹு. 2 சாட்சிகளுக்கு உரிய நபராக நபி அவர்கள் கூறிய நபித்தோழரின் பெயர் என்ன? ஹுஸைமா இப்னு தாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அடுத்து இந்த வசனத்திலிருந்து நாம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, மினல் முஃமினீன முஃமின்களில் இருக்கிறார்கள், ரிஜாலுன் ஆண்கள் இருக்கிறார்கள். நான் சொன்னா அல்லாஹ் சொல்ல, இங்க அல்லாஹ் என்ன கூறுகிறான்? ரிஜால். அப்ப ஆண் தன்மை எப்படி இருக்கணும் என்பது இந்த வசனத்துல சொல்லப்படும். ஸதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹி, எதன் மீது அல்லாஹ்விடத்தில் அவர்கள் உடன்படிக்கை செய்தார்களோ அதை உண்மைப்படுத்திய ஆண்கள் இருக்கிறார்கள். அவர்களில் தன்னுடைய நேர்ச்சியை நிறைவேற்றியவரும் உண்டு, அவர்களில் எதிர்பார்த்திருப்பவரும் உண்டு. அவர்கள் ஒமா அபத்தலு, அல்லாஹ்விடத்தில் செய்த ஒப்பந்தத்தை அவர்கள் என்ன செய்யவில்லை, மாற்றி விடவில்லை. அப்ப ஃபஹாஉலாஇ ரிஜால் அலல் ஹகீகா, உண்மையிலேயே இந்த நபித்தோழர்கள் தான் யார்? ஆண்கள். உண்மையிலேயே அவங்க தான் ஆண்கள். ஒமன் அதாகும், அவர்களை தவிர உள்ளவங்க எல்லாம் வந்து ஆண்களுடைய தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள், ஆண்களுடைய தோற்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான். தோற்றம் மட்டும்தான் ஆண்களுடைய தோற்றம் இருக்குது, ஆனா பண்புகள் இல்லை. பண்புகள் என்னவாக இருக்குது? ஆண்களுடைய பண்புகளில்
குறைபாடு உள்ளவர்களாக ஏனையவர்கள் இருக்கிறார்கள். அதனாலதான் அவங்க தைரியமா நிக்கிறாங்க. முனாஃபிக்குகள் கோழையாக என்ன செஞ்சாங்க? பின்வாங்க முயற்சி பண்ணிட்டாங்க இல்லையா? சரி, இமாம் சாயித் ரஹிமஹுல்லா இந்த கூற்றை சொல்றாங்க. இப்ப இதுல இருந்து ஒரு கேள்விய முக்ஸித் உஸ்தாட்டை கேட்போம். மர்ருஜூலத்துல் ஹகீகிய்ய, உண்மையான ஆண் தன்மைன்னா என்ன? உண்மையான ஆண் தன்மை எதுதான்? இந்த வசனத்தின் மூலமாக சொல்லப்படும் உண்மையான ஆண் தன்மை என்ன? கொடுத்த வாக்கை உண்மைப்படுத்துதல், நிறைவேற்றுதல். கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய நிலை இருந்தா அது அவங்களே எல்லாத்துக்கும் பாரக்கல்லாஹ் ஃபீக். அப்ப கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவது ஆண் தன்மையாகும். எனவே இந்த விளக்கங்களிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம், படிப்பினை என்ன? நம்முடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடியவங்களாக நாம இருக்கோம். ஒரு வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்றக்கூடிய பண்பை நாம வளர்த்து கொள்ளலாம். அதே போல நம்முடைய குடும்பத்தினர், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய நண்பர்கள், இவங்கெல்லாம் நம்ம நம்புறாங்க. என்னென்ன விஷயத்த நம்புறாங்களோ அந்த விஷயத்துல அல்ல அவங்களுக்கு நாம செய்திருக்கக்கூடிய உடன்படிக்கைகள், ஒருவர் திருமணம் முடிக்கும் போது அந்த பெண்ணை நல்ல விதமாக நான் பார்த்து கொள்கிறேன் என்ற அடிப்படையில் தான் உறுதியான உடன்படிக்கை அல்லாஹ்விடத்தில் அவர் மேற்கொள்கிறார். அப்ப அந்த அடிப்படையிலே செயல்படுவது, இது எல்லாமே மூமின்களுடைய பண்பாக இருக்கு. பாரக்கல்லாஹ் ஃபீக். லியஜ்ஸி அல்லாஹு ஸாதிகீன பிஸித்கிஹிம். ஏன் அல்லாஹ் தஆலா இப்படியான ஒரு சோதனையை அல்லாஹ் தஆலா செய்கிறான்? இது ஒரு சோதனை தானே. மூமின்களுக்கு ஒரு சோதனை, முனாஃபிகீன்களுக்கு ஒரு சோதனை, காஃபிர்களுக்கு ஒரு சோதனை. சரிங்களா? அல்லாஹ் தஆலா ஏன் இந்த சோதனையை ஏற்படுத்துகிறான்? உண்மையானவர்கள் யார் என்பதை சோதித்து அவர்களுக்கு கூலி கொடுப்பதற்காக. இந்த சோதனையில் தோல்வி உறக்கூடியவங்க யாரு? முனாஃபிகீன்களாக இருப்பார்கள், காஃபிர்களாக இருப்பார்கள். அவர்கள் அதற்கான தண்டனை அவர்கள் பெறுவார்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா 24வது வசனத்திலே கூறுகிறான். லியஜ்ஸி அல்லாஹு ஸாதிகீன பிஸித்கிஹிம். லியஜ்ஸி அல்லாஹ், அல்லாஹ் கூலி கொடுப்பதற்காக. லாமுக்கு என்ன அர்த்தம்? காக, அதற்காக, இதற்காக. லாமுக்கு இந்த இடத்துல சபபியா, காரணத்தினுடைய அர்த்தம். லியஜ்ஸி அல்லாஹு, இதை இலக்கணத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும். லியஜ்ஸி அல்லாஹு, அல்லாஹ் கூலி கொடுப்பதற்காக. யாருக்கு? அஸ்ஸாதிகீன, உண்மையாளர்களுக்கு. இது ஆப்ஜெக்ட். எதன் மூலமாக கூலி கொடுப்பதற்காக? பிஸித்கிஹிம், அவர்களுடைய உண்மையின் மூலமாக, உண்மைத்தன்மையின் மூலமாக, அவர்களுடைய உண்மைக்கு கூலி கொடுப்பதற்காக. மேலும் யுஅذிப, தண்டிப்பதற்காக, அல் முனாஃபிகீன, நயவஞ்சகர்களை, இன்ஷா, அவன் நாடினால். அவன் நாடினால் முனாஃபிகீன்களை தண்டிப்பதற்காக. அல்லது யதூப அலைஹிம், அவர்கள் மீது, அவர்கள் திருந்தி மன்னிப்பு கேட்கக்கூடிய முனாஃபிகீன்களை, திருந்தியவர்களை, அவர்களுடைய அந்த மன்னிப்பு கோருதலை ஏற்றுக்கொள்வதற்காக. யதூபுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹுடைய பெயருடன் தாப யதூப் என்ற அர்த்தம் சொன்னா, வார்த்தை வந்தால் அங்க என்ன அர்த்தம்? பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்ற அர்த்தமாகும். அதுவே மனிதனோட துபுது அன அதூபு இலல்லாஹ் அப்படின்னு சொன்னா, நான் மனம் திருந்தி அல்லாஹின் பக்கமாக மன்னிப்பு தேடுகிறேன், அல்லாஹின் பக்கமாக நான் மீளுகிறேன் என்று அர்த்தமாகும். இப்ப யார் தான் செய்த தவறை உணர்ந்து திருந்தி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கிறாரோ, அவருடைய மன்னிப்பு கோருதலை, மன்னிப்பை அவன் ஏற்றுக்கொள்வதற்காக. இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ், கான, இருக்கின்றான். கானுக்கு என்ன அர்த்தம்? இருக்கின்றான். கஃபூரன், அதிக மன்னிப்பவனாக. சொல்லுங்க, அதிகம். கஃபூர் என்பது அல்லாஹுடைய பெயர்களில் உள்ள ஒரு பெயராகும். ரஹீமன், அதிகம் கருணை காட்டுபவனாக, அதிகம் இரக்கம் காட்டுபவனாக அல்லாஹ் இருக்கின்றான். இந்த வசனத்திற்கு முஃபஸ்ஸிரூன்கள் கூறக்கூடிய விளக்கம்,
அல்லாஹு தஆலா லியுஸப்பித அல்லாஹு லியுஸீப அல்லாஹு அஹ்ல ஸித்கி, உண்மையாளர்களுக்கு அல்லாஹு தஆலா கூலி வழங்குவதற்காக, அவர்களுடைய உண்மையின் காரணமாக அவர்களை அல்லாஹ் சோதிக்கும் போது அந்த சோதனையில் அவர்கள் பொறுமையோடு இருந்ததின் காரணமாக அவர்களுக்கு கூலி வழங்குவதற்காக அல்லாஹ் இவ்வாறு செய்கிறார், சோதிக்கின்றார். அவர்கள் அந்த உண்மைப்படுத்திய மக்கள் யார்? முஃமின்கள். அதே போல முனாஃபிகீன்களை தண்டிப்பதற்காக முனாஃபிகீன்களை அல்லாஹ் தண்டிக்க நாடினால் அவர்களை தண்டிப்பதற்காக அல்லாஹ் தஆலா இந்த சோதனையை ஏற்படுத்துகின்றார். எதன் மூலமா அல்லாஹ் தஆலா தண்டிப்பான்? முனாஃபிகீன்களுக்கு பாவமன்னிப்பு தேடக்கூடிய உதவியை அல்லாஹ் கொடுக்காமல், மௌத்துக்கு முன்னால அல்லாஹ் தஆலா அந்த முனாஃபிகீன்களுக்கு பாவமன்னிப்பு தேடக்கூடிய உதவியை கொடுக்காமல் அவங்க பாவம் செய்த நிலையிலேயே, குஃப்ருடைய நிலையிலேயே என்ன செய்வார்கள்? மரணித்து விடுவார்கள். இதன் மூலமாக அவர்களுக்கு நரகம் என்னவாகிவிடும்? வாஜிபானதாக, கடமையானதாக ஆகிவிடும். இதை நல்லா விளங்கிக் கொள்ளணும். பாவமன்னிப்பு தேடுதல் என்பது, செய்து கொண்டிருக்கக்கூடிய குற்றச் செயலிலிருந்து திரும்புதல் என்பது அல்லாஹுடைய உதவின் மூலமாகத்தான் அது ஏற்படுகிறது. அல்லது அல்லாஹு தஆலா யாருக்கு பாவமன்னிப்பு தேடக்கூடிய, மனம் திருந்தக்கூடிய நிலைக்கு உதவி செய்கின்றானோ அந்த மனிதரை மன்னிப்பதற்காக, அவருடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதற்காக. ஏனென்றால் அல்லாஹு தஆலா தங்கள் மீது வரம்பு கடந்து நடந்தவர்களை அதிகம் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். எப்போது? இதா தாபு, அவர்கள் திருந்தி பாவ மன்னிப்பு தேடினார். எவ்வளவு பாவம் செஞ்சாலும் சரிதான், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, நான் இந்த பாவம் செஞ்சுட்டேன்னு ஒருவர் திருந்தி மன்னிப்பு தேடிவிட்டால் அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய கஃபூராக இருக்கிறார். அதனால தான் அறிஞர்கள் கூறுகிறார்கள், பாவம் செய்த மனிதரை பார்த்து அல்லாஹ் உன்னையெல்லாம் மன்னிக்க மாட்டார் என்று அவர்கள் என்ன செய்யக்கூடாது? அவர் சொல்லக்கூடாது, உற்சாகப்படுத்தணும். அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய, மன்னிப்பு கேளுங்க. அதே போல பாவ மன்னிப்பு தேடிய மனிதரை போய் என்ன செய்யக்கூடாது? கடந்த காலம் உன்னை பார்த்திருக்கேன், முன்னால நீ இப்படித்தானே நீ பண்ணிக்கிட்டு இருந்தா, நீ இப்ப பெரிய ஆள் மாதிரி என்னமோ இப்படி ஒரு மாதிரியா பள்ளி கிள்ளியுமா தெரியுது, அப்படிலாம் கேலி செய்யக்கூடாது. அவங்களை என்ன செய்யணும்? உற்சாகப்படுத்தணும். தவறு செய்து திருந்தியவர்கள் என்ன செய்யக்கூடாது? அவங்கள காயப்படுத்தக்கூடாது. திரும்ப திரும்ப அவங்கள என்ன செய்யக்கூடாது? பழைய நிலைகளை சொல்லி சொல்லி குத்தி பேசக்கூடாது என்பதை அறிஞர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அல்லாஹு தஆலா ரஹீமம் பிஹிம், பாவமன்னிப்பு தேடக்கூடியவர்கள் மீது கருணை காட்டக்கூடியவனாக இருக்கிறார். எனவேதான் அவர்கள் உண்மையான பாவமன்னிப்பு தேடக்கூடிய நிலைக்கு அல்லாஹு தஆலா உதவி புரிகிறான். அதுக்குன்னு பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்துகிட்டு அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான்னு நினைச்சுக்கிட்டே பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் அது ஆபத்தானது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. சரி, இந்த வசனத்திலிருந்து இமாம் சாதி ரஹிமஹுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அவ் யதூப அலைஹிம், அவர்களுடைய பாவமன்னிப்பு தேடுதலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்காக என்பதின் அர்த்தமாகிறது. அவர்கள் பாவமன்னிப்பு தேடுவதற்கான, திருந்துவதற்கான உதவியை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். அதன் மூலமாக தான் அவங்க பாவமன்னிப்பு தேட முடியும். இது அல்லாஹுடைய கருணை, அவனுடைய சங்கை மிகு தன்மையை வெளிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. சரிங்களா? அவன் மிகைத்தவனாக இருக்கிறான். கருணை காட்டுவதில், கண்ணியமாக நடந்து கொள்வதில் அல்லாஹ் மிகைத்தவனாக இருக்கின்றான். எனவே தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை முடிக்கும் போது கண்ணியமான 2 பெயர்களை கொண்டு முடித்திருக்கின்றான். அவனுடைய பாவமன்னிப்பு செய்யக்கூடிய பண்பையும், அதே போல அவனுடைய உபகாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய அர்த்தத்தை தரக்கூடிய 2 பெயர்களை கொண்டு அல்லாஹு தஆலா முடித்திருக்கிறான். அந்த 2 பேர் என்ன? கஃபூர், ரஹீம். கஃபூராகவும் ரஹீமாகவும் இருக்கிறான். சரிங்க. அப்ப இது அவனுடைய கருணையை, அவனுடைய பெருந்தன்மையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. சரி, இதுல இருந்து ஒரு கேள்வி கேட்கலாம். ராஜா சொல்லுங்க, இந்த ஆயத்தில் கஃபூர், ரஹீம் என்ற 2 பெயர்களை கொண்டு அல்லாஹு தஆலா முடித்திருக்கின்றான். இதனுடைய நோக்கம் என்ன?
அவனுடைய என்னது ஜக்கரியா தான் சொல்லுங்க. அவனுடைய கரம் மன்னிக்கும், அதாவது கொடைத்தன்மையை காட்டுகிறது. தவறு செஞ்சவரையும் அவரிடத்திலே அவன் கண்ணியமாக நடந்து மன்னிக்கும் அந்த கொடைத்தன்மையை, கண்ணியமான தன்மையை அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, அடுத்த வசனமானது 25வது வசனம். அல்லாஹு தஆலா எதிரி படைகளை யுத்த களத்தை விட்டு நஷ்டவாளிகளாக, தோல்வி அடைந்தவர்களாக திரும்ப செய்தான். எந்த ஒரு பெரிய நஷ்டமே இல்லாமல் கிடைத்த வெற்றி தான் அஹ்ஸாப் யுத்தத்தில் கிடைத்த வெற்றி. பெரிய நஷ்டம்னா அல்ல கிடையாது. மூமின்களுக்கு என்ன கிடையாது? பெரிய நஷ்டமே கிடையாது. அதிகமான உயிர் சேதங்கள் கிடையாது. எந்த யுத்தத்துல? அஹ்ஸாப் யுத்தத்தில். அஹ்ஸாப் யுத்தத்துக்கு இன்னொரு பெயர் நாளி என்ன? கந்தக் யுத்தம். இந்த அலியத்தா கேட்டா அந்த அலியத்தா கட்ட சொல்லிட்டாங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சரி, பாருங்க, இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணும். இது ஒரு வரலாற்று நிகழ்வு. சரிங்களா? அல்லாஹ் கூறுகிறான், வரத்தல்லாஹ், வரத்தல்லாஹ், அல்லாஹ் திருப்பி விட்டான். ரத்தன் என்ன அர்த்தம்? திருப்பி விட்டான், திருப்பினான். ரத்துன்னு சொல்லுமா இல்லையா? ரத்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரத்து அது அரபிலிருந்து வந்ததுதான். ரத்துன்னா ரத்து செய்தல் அப்படின்னா என்னது? திருப்பி விடுதல். அரபிலிருந்து வந்த வார்த்தை தான். வரத்தல்லாஹ், அல்லாஹ் ரத்து செய்து விட்டான், திருப்பி விட்டான். யாரை திருப்பினான்? அல்லதீன கஃபரு, இறை நிராகரிப்பாளர்களை, பிகைதிஹிம், அவர்களுடைய கோபத்துடன் திருப்பி விட்டான். போங்கப்பா, கோபத்தோட நீங்க திரும்ப போ. லம் யனாலு, அவர்கள் பெறவில்லை. நால பெற்றான், எனாலு பெறுவான். எனாலு எனாலுடைய பன்மைதான் எனாலு. எனா லம் வந்தனால லம் யனாலு. லம் யனாலு, அவர்கள் பெறவில்லை, அடையவில்லை. ஹைரா, எந்த நன்மையும் எந்த நலவையும் அவர்கள் அடையவில்லை. வகஃபல்லாஹுல் முஃமினீனல் கிதால், வகஃபல்லாஹு, அல்லாஹு தஆலா பாதுகாத்தான், அல் முஃமினீன, முஃமின்களை, அல் கிதால், சண்டை செய்வதை விட்டும் பாதுகாத்தான். எந்த சண்டையும் என்ன செய்யல? முஃமின்கள் மேற்கொள்ளவில்லை. வகான அல்லாஹ், அல்லாஹு தஆலா இருக்கின்றான், கவியன், கவியன் என்ன அர்த்தம்? வலிமை மிக்கவனாக. ஒரு ஹதீஸ் உதாரணமா சொல்லுங்க மக்சூத் உஸ்தாத். ஒரு ஹதீஸ், அஹாதீது சஹலா இருந்து படிச்ச ஒரு ஹதீஸ் சொல்லுங்க. கவியை பற்றி வரக்கூடிய அல் முஃமினுல் கவியு அஹப்பு வ கைரு மின் அல்லாஹ் மினல் முஃமினில் தஈஃப். அல்லாஹ்விடத்தில் பலமுள்ள முஃமின் பலவீனமான முஃமினை விட மிக சிறந்தவர், விருப்பத்திற்குரியவர். இந்த மாதிரி படித்த ஹதீஸ்களை நினைவுபடுத்திக் கொள்ளும். வகான அல்லாஹ் கைரு வ அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினில் தஈஃப். அல் முஃமினுல் கவியு, பலமுள்ள முஃமின், ஈமான்ல பலமுள்ள முஃமின். சரிங்களா? வகான அல்லாஹ், அல்லாஹ் இருக்கிறான், கவியன், வலிமை மிக்கவனாக, மிக பலமுள்ளவனாக இருக்கின்றான். அசீசன், அனைவரையும் மிகைத்தவனாக இருக்கிறான். அல்லாஹ் மிகைக்க யாருமே கிடையாது. சரிங்களா? இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் இந்த வசனத்துக்கு பின்வரக்கூடிய விளக்கங்களை கூறுகிறார்கள். அல்லாஹு தஆலா எதிரி படைகளை பற்றியான செய்தியை இந்த வசனத்திலே கூறுகிறான். இந்த எதிரி படைகள் மதீனாவை சூழ்ந்து கொண்ட போது, மதீனாவிற்கு வந்த போது, அல்லாஹு தஆலா அவர்களை விரட்டி அடிக்க எதை அனுப்பினான்? காற்றையும் அவன் புறத்தில் உண்டான படைகளையும் அனுப்பினான். அனுப்பியதன் மூலமா அவர்கள் என்ன செய்தான்? அல்லாஹு தஆலா மதீனாவை விட்டு விரண்டோட செய்தான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
உலக மக்களுக்கு ரஹ்மத்தாக அனுப்பப்படாமல் இருந்திருப்பார்களேயானால், அஹ்ஸாப் அந்த படையினர்களுக்கு அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட அந்த காற்றானது ஆது சமூகத்திற்கு அனுப்பப்பட்ட காற்றை விட மிக கடுமையானதாக இருந்திருக்கும். அல்லாஹு தாலா நபி ரஹ்மத்தாக அவர்களை அனுப்பிய காரணத்தினால் அந்த காற்று மிக கொடுமையானதாக இருக்கவில்லை. இல்லைன்னு சொன்னா அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? அந்த அந்த காற்றின் மூலமா அவர்கள் இறந்திருப்பார்கள். நபி அவர்கள் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட காரணத்தினால் அந்த காற்று அவர்களை சிதறுண்டு ஓடச் செய்தது. சரிங்களா? வலாக்கின் அல்லாஹ் என்றாலும் அல்லாஹு தஆலா வகஃபல்லாஹுல் முஃமினீனல் கிதால், சண்டை போடுவதை விட்டும் மூமின்களை பாதுகாத்தான். வகான அல்லாஹு கவிய்யன் அஸீஸா, அல்லாஹு தஆலா ஆற்றல் உள்ளவனாக, வலிமை மிக்கவனாக, அனைவரை மிகைத்தவனாக இருக்கின்றான். அல்லாஹு தஆலா அந்த எதிரி படைகளுக்கு காற்றை என்ன செய்தான்? சாட்டினான். அதன் மூலமாக அவருடைய ஒன்று கூடுதலை, கூடிய நிலைகளை சிதறென்று ஓடச் செய்தான், சிதறச் செய்தான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் மனோ இச்சையின் அடிப்படையில் ஒன்று கூடிய காரணத்தினால் அவர்கள் பல கோத்திரத்தினர்களாக இருந்தார்கள். பல கோத்திரத்தினர்கள் தானே அந்த யுத்தத்துக்கு ஒன்று கூடியவர்கள். அரபுகளில் பல கோத்திரத்தினர்கள் என்ன செய்திருந்தார்கள்? ஒன்று கூடியிருந்தார்கள். அவர்கள் மனோ இச்சையை, ஹவா என்ற அர்த்தத்தை தரக்கூடிய மனோ இச்சையின் அடிப்படையில் அவர்கள் ஒன்று கூடினார்கள். அதே வார்த்தையாக இருக்கக்கூடிய ஹவாவை கொண்டு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு என்ன செய்தான்? அவர்களுடைய ஒன்று கூடுதலை சிதறோட செய்தான். ஹவா என்றால் என்ன அர்த்தம்? காற்று. இன்னொரு அர்த்தம் என்ன? ஹவா மனோ இச்சை. இப்ப மனோ இச்சையின் மூலமாக அவர்கள் ஒன்று கூடினார்கள். அதே போல ஹவா என்ற அர்த்தத்தில் இன்னொரு அர்த்தத்தை தரக்கூடிய காற்றை கொண்டு அவர்களுடைய ஒன்று கூடுதலை அல்லாஹ் என்ன செய்தான்? சிதறடைக்க செய்தான். அவர்களை அல்லாஹு தஆலா, இந்த விளக்கத்தை சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிர் யாரு? பீரத்தா இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ். சரிங்களா? அல்லாஹு தஆலா அவர்களை நஷ்டவாளிகளாக, அவர்கள் மூமின்களை கொல்ல வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல வேண்டும் என்ற கோபத்தோடு வந்தார்கள். அந்த கோபத்துடனே திரும்பக்கூடியவர்களாக, அந்த வஞ்சகத்தன்மையுடனே திரும்பக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா அவர்களை ஆக்கினார், திரும்ப செய்தான். நஷ்டவாளிகளாக திரும்பினார்கள். எந்த ஒரு நலவையும் இந்த உலகத்தில் அவர்கள் என்ன செய்யவில்லை? அஹ்ஸாப் யுத்தத்தின் மூலமாக பெறவில்லை. எந்த வெற்றியும் பெறவில்லை. எந்த ஒரு கனிமத் பொருட்களையும் அவர்கள் பெறவில்லை. அதே போல மறுமையிலும் அவர்கள் எந்த நலவையும் பெறாதவர்களாக அவர்களை அல்லாஹ் தஆலா திரும்ப செய்தார். மறுமையில் அவர்களுக்கு எந்த நலவும் கிடையாது. மாறாக மறுமையில் அவர்களுக்கு என்ன உண்டு? தண்டனை உண்டு. எதன் காரணத்தினால் தண்டனை உண்டு? நபி அவர்களை எதிர்த்து வந்த காரணத்தினால், நபி அவர்களுடைய படைகளை அவர்களோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்த காரணத்தினால். ஆனா அது அவங்களுக்கு பலிக்கல. ஆனா அவர்கள் செய்ய வேண்டும் என்ற செயலின் நோக்கத்தின் காரணத்தினால் வந்த காரணத்தினால் அவங்க அந்த செயலை செய்தவர்களை போல ஆகிவிடுகிறார்கள். எனவே அவர்களுக்கு அந்த தண்டனை உண்டு மறுமையில் என்பதாக இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹு தஆலா மூமின்களை சண்டை போடுவதிலிருந்து பாதுகாத்தான். மூமின்களுக்கு என்ன இல்லை? அந்த அஹ்ஸாப் எதிரி படைகளுடன் எதிர்த்து போரிட வேண்டும் என்ற தேவையை அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு ஏற்படுத்தவில்லை. மாறாக கஃபல்லாஹு வஹ்தா, அல்லாஹு தஆலா தனித்திருந்து மூமின்களை பாதுகாத்தான். தன்னுடைய அடியாருக்கு அல்லாஹு தஆலா உதவி புரிந்தான். வஅஸ்ஸ ஜுன்தஹ், தன்னுடைய படையினர்களுக்கு அல்லாஹு தஆலா கண்ணியத்தை, வெற்றியை கொடுத்தான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் அடிப்படையில் தான் இவ்வாறு கூறினார்கள். அஹ்ஸாப் யுத்தத்திலும் கூறினார்கள். இதே போல இந்த வார்த்தை வேறு இடத்துல எங்க சொன்னாங்கன்னு கடைசியா கேட்பேன், சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அலியத்தா, கவனிங்க, வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வஹ்தாவுக்கு என்ன அர்த்தம்? தனித்தவன். ஸதக வஅதஹ், தன்னுடைய வாக்குறுதி அவன் உண்மைப்படுத்தினான். வநஸர அப்தஹ், தன்னுடைய அடியாருக்கு அவன் உதவி புரிந்தான். வஅஸ்ஸ ஜுன்தஹ், தன்னுடைய படையினருக்கு வெற்றியை கொடுத்தான், கண்ணியத்தை கொடுத்தான்.
வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா, தனித்திருந்து எதிரி படையினர்களை விரண்டோட செய்தான். பல தக்பீர்ல பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதாவது சஈல நம்ம சொல்லுவோம். சஈ கரெக்டா சொல்லிட்டீங்க. சஈ நம்ம செய்யும் போது சஃபா மர்வா, சஃபா மலை மீது முதல்ல சஃபா இருந்து ஆரம்பிப்போம். அங்க நின்று கிப்லாவை முன்னோக்கி இந்த வாசகங்களை ஒன் டைம் சொல்லிட்டு அப்புறம் துஆ, அப்புறம் திரும்ப இந்த வாசகத்தை சொல்லிட்டு அப்புறம் துஆ, அப்புறம் இந்த வாசகத்தை சொல்லிட்டு நபியவர்கள் மருவாக்கு போனாங்க. மருவாலும் இதே போல செஞ்சாங்க. அந்த இடத்துலையும் செஞ்சாங்க. இந்த யுத்தத்திலையும் நபி அவர்கள் இந்த வாசகத்தை கூறினார்கள். பலா ஷைஉன் பஅதா, இதற்கு பிறகு வேற எதுவுமே கிடையாது என்று சொன்னாங்க. அப்படின்னா இதற்கு பிறகு குறைஷிகள் மூமின்கள்கிட்ட வந்து யுத்தம் செய்யக்கூடிய நிலை ஏற்படவில்லை. அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு வெற்றியை கொடுத்தான். என்ன வெற்றி யாருக்கு தெரியும்? ஃபத்ஹுல் மக்கா, ஃபத்ஹு மக்கா, மக்காவுடைய வெற்றியை கொடுத்தான். ஃபத்ஹு மக்கா, மக்காவுடைய வெற்றியை கொடுத்தார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த படையினர்களுக்கு எதிராக இந்த துஆவை செய்தார்கள். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அறிவிக்கக்கூடிய செய்தி நம்ம கடந்த வகுப்புல பார்த்திருக்கோம். அல்லாஹும்ம முன்ஸிலல் கிதாப், அல்லாஹ்வே வேதத்தை இறக்கியவனே, சரீஅல் ஹிசாப், என்ன அர்த்தம் அலியத்தா? சரீஅல் ஹிசாப், விரைவாக கணக்கு கேட்பவனே, இஹ்ஸிமில் அஹ்ஸாப, எதிரி படைகளை விரண்டோடச் செய், தோல்வியடையச் செய். அல்லாஹும்ம, அல்லாஹ்வே, இஹ்ஸிம்ஹும், அவர்களை விரண்டோடச் செய், தோல்வி அடையச் செய். வஸல்ஸில்ஹும், அவர்களை அவர்களை தடுமாறச் செய். ஆமா, இந்த துஆ, இந்த இது லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தா, சஈல ஓதக்கூடியது, சஃபா மர்வால இருக்கு நம்ம கொடுத்திருக்கோம். உம்ரா செய்யும் முறையில இருக்குது. இன்ஷா அல்லாஹ். அடுத்து அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வகஃபல்லாஹுல் முஃமினீனல் கிதால், அல்லாஹு தஆலா முஃமின்களை சண்டை போடுவதிலிருந்து பாதுகாத்தான். இதற்கு இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இது முஃமின்களுக்கும் குறைஷிகளுக்கு மத்தியில் யுத்தம் புரிவதை அல்லாஹு தஆலா இல்லாமல் ஆக்கிவிட்டான் என்பதை சுட்டி காட்டுகிறது. அதே போலவே முஷ்ரிக்கூன்கள் அதற்கு பிறகு முஃமின்களுடன் என்ன செய்யவில்லை? யுத்தம் புரியவில்லை. மாறாக முஸ்லிம்கள் தான் என்ன செய்தார்கள்? முஷ்ரிக்கின்களுடைய நாடுகள்ல யுத்தம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். முஷ்ரிக்கின்கள் இதுக்கு பிறகு என்ன செய்யல? முஃபஸ்ஸிரூன்கள் கூறக்கூடிய இந்த வசனத்துக்கு கூறக்கூடிய விளக்கங்களை பார்ப்போம். இது இப்ப இதுக்கு முன்னால பார்த்த விளக்கம் யாருடைய விளக்கம்? இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ். இப்ப இந்த விளக்கம் அத்-தஃப்ஸீருல் முயஸ்ஸரில் முஃபஸ்ஸிரூன்கள் கூறக்கூடிய விளக்கம். அதே கொஞ்சம் சில கூடுதலான தகவல் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. அல்லாஹு தஆலா மதீனாவை விட்டும் காஃபிர் எதிரி படைகளை, நிராகரிப்பாளர்களான எதிரி படைகளை திரும்ப அனுப்பினான், ஓடச் செய்தான். நஷ்டவாளிகளாக மூமின்கள் மீது கோபம் கொண்ட நிலையிலேயே ஓடச் செய்தான். இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் எந்த நலவையும் அவர்கள் பெறவில்லை. மூமின்களை சண்டை போடுவதை விட்டும் அல்லாஹு தஆலா பாதுகாத்தான். மூமின்களை பல காரணங்களை கொண்டு அல்லாஹு தஆலா வலுப்படுத்தினான். வகான அல்லாஹ், அல்லாஹு தஆலா இருக்கின்றான் கவியன், ஆற்றல் மிக்கவனாக. இதுதான் இந்த இதுல கூடுதலான தகவல். ஆற்றல் மிக்கவனா என்ன? லா யுகாலிபு வலா யுக்ஹரு, லா யுகாலிபு, அல்லாஹுவை யாரும் மிகைக்க முடியாது, அல்லாஹுவை யாரும் அடக்கி ஆள முடியாது. நம்ம எல்லாம் யாரும் ஒவ்வொருத்தவங்க நம்ம அடக்கி ஆளக்கூடிய நிலைகளை அல்லாஹ் வச்சிருக்கிறோம். நமக்கு மேல ஒரு ஓனரோ யாராவது இருப்பாங்க, அவங்களை கேட்டு நடந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். அல்லது வீட்டுக்கு சில பேர் பார்த்தா மனைவி அவங்க கணவரை அடக்கி ஆளுவாங்க.
அல்லது மகன் வந்து எனக்கு அதை வாங்கித்தாங்க வாப்பா, இசைங்க அது செய்யுங்க சொல்லிட்டு அவரு அடைக்கி ஆளக்கூடிய, அவர் சொல்றதை கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கலாம். அப்படிலாம் இருக்கும். ஆனால் அல்லாஹு தஆலாவை மேலோங்கக்கூடிய யாரும் கிடையாது. அசீசன் ஃபீ முல்கிஹி வ சுல்தானிஹி, அல்லாஹுடைய ஆட்சி அதிகாரத்திலே அவன் மிகைத்தவனாக இருக்கின்றான். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதுல இருந்து நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், வகஃபல்லாஹுல் முஃமினீனல் கிதால், மூமின்களை சண்டை போடுவதிலிருந்து அல்லாஹு தஆலா பாதுகாத்தான். அல்லாஹு தஆலா ஆற்றல் மிக்கவனாக, அனைவரும் மிகைத்தவனாக இருக்கின்றான் என்ற இந்த வசனத்திலிருந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், அல்லாஹு தஆலா மூமின்களை எவ்வாறு பாதுகாத்தான் அப்படின்னு சொன்னா, காற்றை கொண்டும் படைகளை கொண்டும், படைகளை அனுப்பியும் அல்லாஹு தஆலா காப்பாற்றினான். ஹத்தா ரஜஉ வ ரஜஅத் பனு குரைதா இலா சியாசிஹிம். பனு குரைதா, பனு குரைதான்னா யாரு? யாருக்கு தெரியும்? நம்ம ஏற்கனவே ஆரம்பத்துல பார்த்திருக்கோம். பனு குரைதான்னா யாரு? மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்கள். இந்த யூதர்கள் என்ன செய்தார்கள்? நபி அவர்களிடம் செய்த ஒப்பந்தத்தை முறித்தார்கள், மீறினார்கள், காஃபிர்களுக்கு உதவி புரிந்தார்கள். இந்த அல்லாஹு தஆலா அந்த படைய காற்றையும் அவன் புறத்திலிருந்து உண்டான படைகளையும் அனுப்பியதன் மூலமாக அந்த காஃபிர்கள் திரும்பி சென்றார்கள். பனு குரைதா யூதர்களும் பயந்தவர்களாக என்ன செய்தார்கள்? அவங்களுடைய கோட்டைகளுக்கு வந்தார்கள். இப்ப இதுல இருந்து ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, மின் குவ்வத்தில்லாஹி வ இஸ்ஸத்திஹி, அல்லாஹுடைய ஆற்றலிலும் அவனுடைய மிகைக்கும் தன்மையில் உள்ளதுதான், அன்னலஹு ஜுனூதன் லா யஅலமுஹா இல்லாஹு, அல்லாஹுக்கு படைகள் இருக்குது, அந்த படையை அவனை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். அந்த படையை இந்த வசனத்தின் மூலமாக விளக்கி சொல்லுங்க. சொல்லுங்க ராஜான, சொல்லுங்க. யாரும் அறிய முடியாத அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய படையை நீங்க சொல்லுங்க. இந்த வசனத்தின் மூலமாக சொல்லுங்க. மலக்குமார்கள் ஒண்ணு. இன்னொரு படையை சொல்லுங்க. காற்று. காற்று யாரா பார்க்க முடியுமா? அல்லாஹ் இப்ப தற்போது சைனாவில் அல்லாஹ் காற்று அனுப்புனா எவ்வளவு பெரிய, யாரு மிகைக்க முடியுமா? அல்லாஹ் அனுப்பக்கூடிய அல்லாஹ் காற்று என்பது யாருடைய படை? அது அதை அனுப்பும் போது யாரும் அந்த காற்றை மிகைக்கக்கூடியவர் உண்டா? இல்லவே. அப்பா அல்லாஹவை தவிர காற்றை யாரும் பார்த்தது உண்டா? அதைத்தான் இங்க அறிஞர்கள் சொல்றாங்க, அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறிய முடியாத படைகள் அவனுக்கு உண்டு. வானவர்கள் படைகள், மேலும் காற்று என்ற படை, இன்னும் நமக்கு தெரியாத ஏராளமான படைகள் அல்லாஹுக்கு. சத்தத்தை கொண்டும் அல்லாஹ் அளித்தார். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். இன்றைய வகுப்பில் படித்த வசனங்களை அமல்படுத்தலாமா? அது என்ன? பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். ஒன்னாவது, இது வரைக்கும் அமல்படுத்திருக்கீங்களா? முன்னால் எத்தனையோ நம்ம படிச்சிருக்கிறோம். சரி, பார்ப்போம். ஒன்னாவது, இஸ்தஅரித் பஅத சியரி ஸஹாபதி ஃபஹும் குதுவத்துனா. மிக முக்கியமானது. சஹாபாக்களுடைய வரலாற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து சொல். ஏனென்றால் ஃபஹும் குதுவத்துனா, அவர்கள் தான் நமக்கு முன்மாதிரி. நமக்கு முன்மாதிரி யாரு? சஹாபாக்கள். அவங்களுடைய வரலாற்றிலிருந்து ஒண்ணு சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. சரி, நிறைய இருக்க சொல்லிட்டீங்க. சரி, அடுத்து நீங்க சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. செய்வார்கள். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். நீங்க ஒரு சஹாபியுடைய பண்பு சொல்லுங்க, ஏதாவது ஒரு சஹாபி. பொதுவா சொல்லாம ஒரு சஹாபியுடைய பேரை சொல்லி யாராவது சொல்லுங்களேன். அவங்கள போலவே அவங்க செய்ததை சுன்னாக்களை ஃபாலோ பண்ணுவாங்க. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. வேற மஜீதா சொல்லுங்க. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். சொன்ன வாக்க காப்பாற்றினார்கள் இந்த வசனத்துல வருவதை போல வீரமாக இருந்தார்கள். பாஷான சொல்லுங்க. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். பாருங்க, உயிரை விட நேசிப்பதில் சஹாபாக்கள், குறிப்பாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு முன்மாதிரியா இருக்காங்க.
நபி அவர்களை உயிரை விட நாம என்ன செய்யணும்? நேசிக்க வேண்டும். அதே போல வேற சரி, பாரக்கல்லாஹ் ஃபீக். இது போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொடை வள்ளலாக இருந்திருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு வீரராக இருந்திருக்கிறாங்க. அதே போல லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு, அந்த வசனத்தினுடைய சஹாபின் பேர் என்ன? சரி, இந்த மாதிரி யோசிங்க. யோசிச்சு இன்ஷா அல்லாஹ் சஹாபாக்களுடைய வரலாற்றை படிங்க. அதுல இருந்து நாம நிறைய பாடங்களை எடுத்துக்கொள்ளணும். அவங்க எப்படி முன்மாதிரியாக நடந்திருக்கிறாங்க, எப்படி உண்மையா நடந்திருக்கிறாங்க. சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒவ்வொன்றுக்கான ஹக்கை சரியாக கொடுக்க வேண்டும். கண்ணுக்கான ஹக்க கொடுங்க, மனைவிக்கான ஹக்க கொடுங்க, உடலுக்கான ஹக்க கொடுங்கன்னு சொன்னாங்க. அதை நபி அவர்கள் சதக சல்மான் உண்மை உரைத்தார்கள் என்று சொன்னாங்க. சரிங்களா? அதுல ஒரு முன்மாதிரி இருக்கு. சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அஹ்ஸாப் யுத்தத்துல அழகான ஐடியா கொடுத்தது யாரு? சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சரிங்களா? சரி. அதே போல சஹாபிய பெண்கள்கிட்டையும் நிறைய பாடங்களும் படிப்பினைகளும் நமக்கு உண்டு. பாரக்கல்லாஹ் ஃபீக். அந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். இப்போதைக்கு வராம இருக்கலாம். அதனாலதான் உங்களுக்கு பொதுவாக இந்த வசனத்தை மினல் முஃமினீன ரிஜாலுன், முஃமின்களில் ஆண்கள் உண்டு என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை நமக்கு எடுத்து கூறி காட்டுகிறான். என்ன அர்த்தம்? அந்த ஆண்களை நீங்க என்ன செய்யுங்க? நல்ல பண்புகளை பார்த்து முன்மாதிரியா எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுவதாக அறிஞர்கள் கூறுகிறார். எனவே அந்த ஆண்களுடைய தன்மைகள் என்னென்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் போடலாமா? இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது, வமா பத்தலு தப்தீலா, அந்த மூமின்கள் மாற்றிவிடவில்லை, கொடுத்த வாக்குறுதி மாற்றிவிடவில்லை. இப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில் அல்லாஹுடைய மார்க்கத்தில் உறுதியாக இருப்பதை பற்றி ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அதனுடைய முக்கியத்துவத்தை விளக்கி ஒரு மெசேஜ் அனுப்புங்க. ஒரு செய்தி அனுப்பலாமா? சஹாபாக்கள் அவங்க உறுதித்தன்மையோட இருந்தாங்க. அஹ்ஸாப் யுத்தத்துல உறுதித்தன்மையோட இருந்தாங்க. முனாஃபிகீன்கள் உறுதி அற்றவர்களாக இருந்தார்கள், தடுமாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். உறுதித்தன்மை என்பது அல்லாஹுடைய மார்க்கத்தில் மிக தேவையானது என்பதை விவரித்து ஒரு மெசேஜ் பண்ணலாமா ராஜா? என்ன அந்த 5ஆம் குரூப்ல நீங்க ஒரு மெசேஜை போடும். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். ஆதாரபூர்வமான நபி சஹாபாக்குடைய வரலாற்றிலிருந்து ஒரு முன்மாதிரியான ஒரு வரலாற்றை நீங்க போடுங்க. ஒரு நினைவூட்டலுக்காக சொல்றேன். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், உங்களுக்கு விருப்பமானதை நீங்க செலவு செய்யாத வரைக்கும் நீங்கள் நன்மையை பெறமாட்டீர்கள் என்ற வசனம் இறங்கியவுடன் உடனே தனக்கு விருப்பமான தோட்டத்தை கொடுத்த நபித்தோழர் யார்? அத நபித்தோழரின் பேர் என்ன? அத நீங்க இன்ஷா அல்லாஹ் அது பின்னால போடுங்க. அதே போல மது தடை அப்படின்னு செய்தி வந்த உடனே மதுவை குடித்து கொண்டிருந்த நபித்தோழர் மதுவை கீழே கொட்டிய அந்த முன்மாதிரிக்கு சொந்தமான நபித்தோழர் யார்? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஊற்றி கொடுக்குறாங்க. தோட்டத்துக்குரியவங்க இல்ல யோசிங்க. இன்ஷா அல்லாஹ் யோசித்த பிறகு இன்ஷா அல்லாஹ் எழுதி போடுங்க. அடுத்து மூன்றாவது இன்னைக்கு படித்த மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹி ஃபமின்ஹும் மன் கதா நஹ்பஹு வமின்ஹும் மன் யன்தஸிர் வமா பத்தலு தப்தீலா என்ற இந்த வசனத்தை செயல்படுத்தும் முகமாக மூன்றாவது செய்தி என்னன்னா, சலில்லாஹ தஆலா ஐ யர்ஸுகக அஸ்ஸித்க வயுஸப்பிதக அலைஹி ஹத்தா தல்காஹு, அல்லாஹ்வை சந்திக்கும் வரை உண்மையை உனக்கு வழங்குவதற்காகவும் அதிலே உறுதியாக இருப்பதற்காகவும் அல்லாஹ்விடத்தில் நீ பிரார்த்தனை செய். யா அல்லாஹ், என்னை உண்மையாளர்களில் சேர்த்து விடு. உண்மையில் பேசினாலும் உண்மை, செயலில் உண்மை, கொடுத்த வாக்குறுதியில் உண்மை, இவ்வாறு நடக்கக்கூடியவனாக என்னை நீ ஆக்கு. அல்லாஹ்ட்ட நம்ம துஆ செய்யணும். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம அந்த நிலை வராது.
அப்ப உண்மையாக உள்ளும் புறமும் உண்மையாக நடக்கக்கூடிய நிலையை அல்லாஹ்விடத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். இந்த வசனத்தை செயல்படுத்தும் முகமாக கேட்கலாமா? இன்ஷா அல்லாஹ். அடுத்த தௌஜீஹாத், வழிகாட்டுதல். அது என்ன? வழிகாட்டுதல் மிக முக்கியமானது. பாருங்க, ஒன்னாவது இظமு மன்சிலத்தி ஸஹாபத்தி வ ஃபضலிஹிம். சஹாபாக்குடைய அந்தஸ்து, சஹாபாக்குடைய சிறப்பினுடைய மகத்துவம். மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹி என்ற வசனத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வழிகாட்டுதலாம். இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா நமக்கு வழிகாட்டக்கூடிய செய்தி என்ன? சஹாபாக்களுடைய அந்தஸ்தை வெளிப்படுத்துகின்றான், அவர்களுடைய சிறப்பை அல்லாஹு தஆலா வெளிப்படுத்துகின்றான். வ தஸ்கியத்துல்லாஹி லஹும், அவர்களை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? தூய்மைப்படுத்துகின்றான். அவங்க உண்மைப்படுத்தினார்கள். இதற்கு முன்னால நயவஞ்சகத்தனமாக நடந்து கொண்டவர்களை அம்பலப்படுத்தினானா இல்லையா? இப்ப இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா உண்மையாக நடந்து கொண்ட சஹாபாக்களை என்ன செய்கிறான்? தூய்மைப்படுத்துகின்றான். இப்ப இதுல இருந்து நமக்கான வழிகாட்டு என்ன தெரியுமா? ஃபமன் சப்பஹும், யார் சஹாபாக்களை திட்டுகிறானோ, ஃபகத் கஸ்ஸபல் குர்ஆன், குர்ஆனை அவன் பொய்ப்படுத்தி விட்டான். இந்த வசனத்திலிருந்து முஃபஸ்ஸிர்கள் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல். அப்ப அவன் குர்ஆனை பொய்ப்படுத்தி விட்டான். அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த யுத்தத்தில் கலந்து கொண்டவர்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பொய்ப்படுத்தி ஒருவன் பேசுகிறான் என்று சொன்னால் அவன் குர்ஆனை பொய்ப்படுத்தி விட்டான். சஹாபாக்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அஹ்ஸாப் யுத்தத்திலே மிகப்பெரிய தியாகத்தை செய்தார். அவங்க எல்லா சஹாபாக்களையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? உண்மைப்படுத்தி அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அப்ப முஃபஸ்ஸிருன்கள் இந்த வசனம் ஆகிறது எதை வழிகாட்டுகிறது? சஹாபாக்களுடைய அந்தஸ்தை வழிகாட்டுகிறது, சஹாபாக்களுடைய மேன்மையை சுட்டி காட்டுகிறது, அல்லாஹு தஆலா அவர்களை தூய்மைப்படுத்தி இருக்கிறார் என்பதை சுட்டி காட்டுகிறது. எனவே யார் சஹாபாக்களை திட்டுகிறானோ, சஹாபாக்களை திட்டுகிறான் அவன் குர்ஆனை, இந்த வசனத்தை என்ன செய்து விட்டான்? பொய்ப்படுத்தி விட்டான். அல்லாஹ் பாதுகாப்பான். அடுத்து இரண்டாவது வழிகாட்டுதல். இதெல்லாம் பாருங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நாம எப்படி மற்றவர்களுடைய பேச்சை அணுக வேண்டும் என்ற ஒரு 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 தரவுகோலை நமக்கு கற்றுத்தருது. எப்படி மற்றவங்களுடைய பேச்சுக்களை நம்ம அடையாளப்படுத்தி அறிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் ஒருவர் சாடி பேசுகிறாரா, அப்ப நம்ம டக்குன்னு விளங்கி கொள்ளணும் இந்த வசனத்தின் அடிப்படையில, இவன் பொய்யன், இவனுடைய பேச்சு கேட்கக்கூடாது. எவ்வளவு ரொம்ப வசீகரமான பேச்சாக இருந்தாலும் சரி, கேட்கக்கூடாது. அல்லாஹ் பாதுகாப்பானா. மிக முக்கியமான ஒரு வழிகாட்டுதல். அழகான விஷயங்கள், மேலோட்டமான இந்த வழிகாட்டுதலே போதுமானது. ரொம்ப ஆழமா போக தேவையில்லை. அவங்க இவங்களும் இந்த ஒரு வசனமே நமக்கு வழிகாட்டுது. இதுல நமக்கு ஒரு பாடம் இருக்குது. மாஷா அல்லாஹ், அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும். பாருங்க, இல்ம கற்றுக்கொள்வதால குர்ஆன் வழிகாட்டுதல் நமக்கு கிடைக்குதா? எது அசத்தியம், அது எப்படி நம்ம பிரித்தறிய வேண்டும் என்ற விளக்கம் நமக்கு கிடைக்குதா? வழிகாட்டுதல் அல்லாஹ் கொடுக்கிறானா? அதான் குர்ஆனுடைய மகத்துவம். இரண்டாவது வழிகாட்டுதல் குத்ரத்துல்லாஹ், அல்லாஹுடைய ஆற்றல். அதற்கு நீ எந்த ஒரு எல்லையும் நிர்ணயம் செய்ய முடியாது. அல்லாஹுடைய ஆற்றலுக்கு வரையறை உண்டா? கிடையாது. அல்லாஹு தஆலா ஃபஹுவ தஆலா அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு பொருளின் மீது ஆற்றல் உள்ளவனாக இருக்கின்றான். லா யுஜிஸுஹு ஷைஉன், எந்த ஒன்றும் அவனை பலவீனப்படுத்த முடியாது. அல்லாஹுவை பலவீனப்படுத்த எந்த ஒன்றும் முடியாது. யாராலும் அல்லாஹுவை என்ன செய்ய முடியாது? பலவீனப்படுத்த முடியாது. அதற்கான ஆதாரம் என்ன? வகான அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீரா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்றைய வகுப்பில் நாம் படித்த வசனங்களை பார்ப்போம். ஓதும் முறைகளை பார்க்கலாம். أعوذ بالله من الشيطان الرجيم. من المؤمنين
ரிஜாலு ரிஜாலு. ரா வந்து தர்கீக்காக சொல்ல வேண்டும். இங்க தன்வீனுக்கு அடுத்து இஹ்ஃபாவுடைய எழுத்தான சாது வர்றனால இந்த தன்வீனை இஹ்ஃபா மறைத்து உன்னாவுடன் ஓத வேண்டும். ரிஜாலு صاد صدقوا صاد قاف இஸ்திஅலாவுடைய எழுத்து வல்லினமாக ஓத வேண்டும். ما عاهدوا الله அல்லாஹ்வுடைய லாமுக்கு முன்னால தம்மா இருக்கறனால அல்லாஹ்வுடைய லாம தஃகீம் சொல்லுங்க வல்லினமாக ஓத வேண்டும். அலைஹ் கடைசியாக நிறுத்தும் போது என்ன மத்து வருது? மத்து லீன். மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ் ஃபீக்கும் ராஜான்னு மத்து லீன் வருது. அலைஹ் என்று ஹாவுக்கு சுக்குன் வைத்து நிறுத்த வேண்டும். இந்த அடையாளத்துக்கு பேர் என்ன சொல்லுங்க? அல் வஸ்லு அவுலா. சேர்த்து ஓதுவது சிறப்பு, நிறுத்தமும் அனுமதி உண்டு. இப்ப நமக்கெல்லாம் மூச்சு அதிகமா இல்லை, எனவே இந்த நிறுத்தி நிறுத்தி அழகா ஓதக்கூடிய பழக்கங்களை ஏற்படுத்தணும். இங்க வரக்கூடிய சட்டம் என்ன? இஸ்ஹார், குன்னா செய்யக்கூடாது. குன்னா வந்து குறைவாக இருக்கும், அப்பல் தெளிவா வெளிப்படுத்தி வரும். இங்க வரக்கூடிய சட்டம் என்ன? இத்காம் ஷஃபவி. இத்காம் ஷஃபவி. ஃபமின்ஹும் குன்னாவுடன் ஓத வேண்டும். இங்க வரக்கூடிய சட்டம் என்ன? இஹ்ஃபா. இஹ்ஃபா சுக்கன் பெற்ற நூனுக்கு அடுத்து காஃப் வருது. இஹ்ஃபாவுடைய எழுத்தான 15 எழுத்துகளில் உள்ள ஒரு எழுத்து தான் காஃப். தா தா ஜீம் தால் தால் ஜாய் சீன் ஷீன் சாது பாது தா வா காஃப் ஃபா காஃப் காஃப் 15 எழுத்துக்கள். அதுல இந்த காஃப் வருதுல்ல, பாது என்ன? பாது இஸ்திஅலாவுடைய எழுத்து வல்லினமா ஓதும். அதே போல இஸ்திஅலாவுடைய எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய அல் அலிஃபுல் மத்தியாவும் வல்லினமாக ஓதப்படும். சரிங்களா தான்? ஃபகதா கதா நஹ்பஹு மத் சிலா சுக்ரா வமின்ஹும் இஸ்ஹார். இங்க இத்காம் ஷஃபவி. மை இங்க வரக்கூடிய சட்டம் என்ன சொல்லுங்க? இத்காம் தாம் பில் குன்னா. சொல்லுங்க எல்லாரும். மை யன்தஸிர். இத்காம் நாகிஸ். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும் அலியத்தா. தப்பா சொல்லிட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்க. இத்காம் நாகிஸ் பில் குன்னா. இஹ்ஃபா யன்தஸிர். இங்க கடைசியாக ராவுக்கு மேல சுக்குனா நிறுத்தும் போது தம்மாவை சுக்குனாக மாற்றி நிறுத்த வேண்டும். ராவுக்கு மேல உள்ள தம்மாவை நிறுத்தும் போது சுக்குனாக மாற்றி நிறுத்த வேண்டும். வமா பத்தலு தப் கல்கலா சுக்ரா தப்தீலா. இந்த லாம்ல வரக்கூடிய மத்து என்ன மத்து மாலிகத்தா? மத்து இவம். அல் மத்துல் இவம். أعوذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. من المؤمنين رجال صدقوا ما عاهدوا الله عليه. من المؤمنين رجال صدقوا ما عاهدوا الله عليه. فمنهم من قضى نحبه ومنهم من ينتظر. சித்து உஸ்தாத் மைக்கு கூட தானே இருக்குது, கொஞ்சம் எப்படி வச்சு சவுண்டா ஓதுங்க, அங்க மக்களுக்கு கேட்காம போயிடுது. இங்க இங்க அந்த பிளிங்க் ஆகணும், பச்சை மேல வரணும். நீங்க ஒரு மரம்னு சொல்லுது. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். وما بدلوا تبديلا.
وما بدلوا تبديلا. من المؤمنين رجال صدقوا ما عاهدوا الله عليه. من المؤمنين رجال صدقوا ما عاهدوا الله عليه. ما عاهدوا الله عليه. ما عاهدوا الله عليه. فمنهم من قضى نحبه ومنهم من ينتظر. فمنهم من قضى نحبه ومنهم من ينتظر. وما بدلوا تبديلا. وما بدلوا تبديلا. ليجزي الله. ஜீம் என்ன ஜீம்? கல்கலா சுக்ரா. கல்கலாவுடைய எழுத்துக்கள் எத்தனை? 5. என்னென்ன? உதுபு, ஜத். அல்லாஹுடைய லாமுக்கு முன்னால ஃபத்ஹா வரனால அல்லாஹுடைய லாம வல்லினமாக வாசிக்க வேண்டும். அஸ்ஸாதிகீன. சாது என்ன சாது? இஸ்திஅலா உடைய எழுத்து. இஸ்திஅலா உடைய எழுத்து எத்தனை ஹல்லாஜ் உஸ்தாத்? 7 எழுத்துக்கள். خص ضغط قض 7 எழுத்துக்கள். அல்ல சாது. சாது ஃபத்ஹா பெற்றும் அதுக்கடுத்து அல் அலிஃபுல் மத்தியா வரனால ரெண்டுமே என்னவாக இருக்கும்? வல்லினமாக இருக்கும். ஆஃப் இஸ்திஅலா எழுத்து வல்லினம் இங்க குறைவாக ஓத வேண்டும் கஸ்ரா வரனால. பிஸித் தால் என்ன தால்? قلقلة صغرى بصدقهم ويعذب المنافقين. இங்க வரக்கூடிய நூன் என்ன நூன்? இஹ்ஃபா. இன்ஷாஅ என்ன மத்து? மத்து முத்தஸில். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அவ் யதூப அலைஹிம். இந்த ஜீம் என்ன ஜீம்? வக்ஃபுன் ஜாயிஸுன். நிறுத்துவது அனுமதி வழங்கப்பட்ட இடம். இன்னல்லாஹ ஷத்தா பெற்ற நூன் என்ன செய்யணும்? சுல்தானத்தா குன்னா. அல்லாஹுடைய நாம இங்க எப்படி ஓத வேண்டும்? வல்லினம் ஃபத்ஹா வரனால. கான கஃபூரர் ரஹீமா. இங்க வரக்கூடிய சட்டம் என்ன சுல்தானத்தா? இத்காம் தாம் பிலா குன்னா. சொல்லுங்க. இத்காம் தாம் பிலா குன்னா. ராவுடைய சட்டம். 2 ராவுமே எப்படி ஓதணும்? ஃபத்ஹா பெற்று வரனால வல்லினமாக ஓத வேண்டும். இறுதியாக நிறுத்தும் போது மத்து இவத். ரஹீமன் என்பதை ரஹீமா என்று நிறுத்தம். பாருங்கள். ليجزي الله الصادقين بصدقهم ويعذب المنافقين إن شاء أو يتوب عليهم. ليجزي الله الصادقين بصدقهم ويعذب المنافقين إن شاء أو يتوب عليهم. இந்த இடத்துல இஹ்ஃபா, இந்த இடத்துல மத்து செய்யணும். பாருங்கள். ليجزي الله الصادقين بصدقهم ويعذب المنافقين إن شاء أو يتوب عليهم. ليجزي الله الصادقين بصدقهم ويعذب إن الله كان غفورا رحيما. إن الله كان غفورا رحيما.
வரத்தல்லாஹு அல்லதீன. ரா ஃபத்ஹா பெற்று வரனால தஃப்ஹீம் வல்லினமாக ஓத வேண்டும். அல்லாஹுடைய லாமுக்கு முன்னால ஃபத்ஹா வரனால அல்லாஹுடைய லாமை தஃப்ஹீம் சொல்லுங்க. அடுத்து கஃபரு, ரா தம்மா பெற்று வரனால வல்லினமாக ஓத வேண்டும். பிகைதிஹிம், கைன் ரா இஸ்திலாவுடைய எழுத்து வல்லினமாக ஓத வேண்டும். ராவுடைய வல்லினம் குறைவாக இருக்கும். லம் கஸ்ரா பெற்று வரனால. லம் இஸ்ஹார் ஷஃபவி. யனாலு கைரா, வீரத்தா கைரால் என்ன சட்டம் வருது? ஹா இஸ்திலாவுடைய எழுத்து, ரா வந்து என்ன ராத்தா? ரா முஃபஹமா. நிறுத்தும் போது எப்படி நிறுத்தணும்? என்ன மத்தங்க? மத் இவாம், மத் இவாம். வகஃபல்லாஹு, அல்லாஹுடைய லாமுக்கு முன்னால ஃபத்ஹா வரனால அல்லாஹுடைய லாமை எவ்வாறு ஓத வேண்டும்? அல் முஃமினீன் அல் கிதால். இங்க வரக்கூடிய மத் என்ன மத்? மத் ஆரித். தன்வீன் வந்தாதான் மத், ஃபத்ஹத்தைன் வந்தாதான் மத் இவாம். இங்க வரக்கூடிய மத் என்ன மத்? மத் ஆரித். மத்தோட எழுத்துக்கு அடுத்ததாக தற்காலிக சுக்கூன் வந்தால் அந்த இடத்தில் ஏற்படக்கூடிய மத்தின் பெயர் என்ன? மத் ஆரித். இந்த ஜீமுக்கு பேர் என்ன? வக்ஃபுன் ஜாயிஸுன். சேர்த்து முதலாம், நிறுத்தி முதலாம். எது அஃபல்? நிறுத்துவது சிறப்பு. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வகான அல்லாஹு, அல்லாஹுடைய லாமுக்கு முன்னால ஃபத்ஹா வரனால எப்படி ஓதணும்? தஃப்ஹீம். கவியன், என்ன இங்க வரக்கூடிய சட்டம் என்ன? இஸ்ஹார். இஸ்ஹார் எழுத்துக்கள் எத்தனை? அலிமன்னா, இஸ்ஹார் எழுத்துக்கள் எத்தனை? 6. என்னென்ன? ஹுரூஃப் அல் ஹல்க் சொல்லுங்க. ஹம்ஸாஹா, தொண்டையின் கடைசி தொண்டையில கை வைங்க. ஹம்ஸாஹா, ஐன் ஹா, கைன் ஹா. இந்த 6 எழுத்துக்கள் தொண்டை எழுத்துக்களாக இருக்கக்கூடிய இந்த 6 எழுத்துக்கள் தான் இஸ்ஹார் எழுத்துக்கள். இந்த 6 எழுத்துக்களுக்கு முன்னால் வரக்கூடிய தன்வீனை அல்லது நூனை சாக்கினை வெளிப்படுத்தி ஓத வேண்டும். கவியன் அஸீஸா. இங்க வரக்கூடிய மத் என்ன மத்? மத் இவாம். பாருங்க. ورد الله الذين كفروا بغيظهم لم ينالوا خيرا. ورد الله الذين ينالوا خيرا. ورد الله الذين كفروا بغيظهم لم ينالوا خيرا. ورد الله الذين كفروا لم ينالوا خيرا. لم ينالوا خيرا. لم ينالوا. وكفى الله المؤمنين القتال. وكفى الله. خلينا வரக்கூடாது. وكفى الله المؤمنين القتال. وكفى الله المؤمنين القتال. وكفى الله المؤمنين القتال. وكفى الله. சொன்னாதான் பாட வரும், அமைதியா தான் பாட வராது. சொல்லுங்க. وكان الله قويا عزيزا. وكان الله قويا عزيزا. சித்து உஸ்தாவோட ஓதி கொடுங்க, அதோட முடிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. من المؤمنين رجال صدقوا ما عاهدوا الله عليه. من المؤمنين رجال صدقوا ما عاهدوا الله عليه. فمنهم من قضى نحبه ومنهم من ينتظر. فمنهم من
قضى نحبه ومنهم من ينتظر وما بدلوا تبديلا وما بدلوا تبديلا ليجزي الله الصادقين بصدقهم ويعذب المنافقين إن شاء أو يتوب عليهم ليجزي الله الصادقين بصدقهم ويعذب المنافقين إن شاء يتوب عليهم إن الله كان غفورا رحيما إن الله كان غفورا رحيما ورد الله الذين كفروا بغيظهم لم ينالوا خيرا ورد الله الذين كفروا بغيظهم لم ينالوا خيرا وكفى الله المؤمنين القتال وكفى الله المؤمنين القتال وكان الله قويا عزيزا وكان الله قويا عزيزا سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك السلام عليكم